ஹாய் ஸ்மார்ட் கிட்ஸ், இன்றைக்கி அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி கான்வர்சேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேர்ப்ஸ் டூ அண்ட் டஸ். இந்த ரெண்டு வேர்ப்ஸையும் எந்தெந்த இடத்துல நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத தமிழில் வித் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோங்க. டூ அண்ட் டஸ் டென்சஸில் ப்ரனவுனில் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும் பொழுது, ஒரு செயலை பற்றி பேசும் பொழுது, நெகட்டிவ் சென்டென்சஸில் ஆக்சிலரி வேர்பாக, அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்சஸில் எப்படி டூ அண்ட் டஸ் பயன்படுத்த போகிறோம், இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த கிளாஸில் பார்க்க போகிறோங்க. பிகினர்ஸ்க்கு இந்த கிளாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். Friends, welcome to the class. The most useful verbs for daily conversation. தினசரி உரையாடல்களுக்கு மிகவும் பயனுள்ள வினைச்சொற்கள் do, does. ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒரு மொழியை கற்றுக்கும் பொழுது அதோட பேசிக் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே ஒரு பேசிக்கான வேர்ப்ஸ்னே நம்ம சொல்லலாங்க. do, does. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நாம் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பயன்படுத்தணும். தட் மீன்ஸ் நிகழ்காலத்தில் தான் பயன்படுத்தணும். do நாம் எந்தெந்த ப்ரொனவுன் கூட பயன்படுத்துகிறோன்னா, ஐ நான், வி நாங்கள், யூ நீங்கள், தே அவர்கள், தீஸ் இவைகள், அண்ட் தோஸ் தோஸ்னா அந்தன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி ஐ, வி, யூ, தே, தீஸ், தோஸ்க்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம டூ பயன்படுத்தணும். அடுத்தது டஸ் எந்தெந்த ப்ரொனவுனுக்கு முன்னாடி பயன்படுத்துகிறோன்னு பார்க்கலாம். ஹீ அவன், ஷீ அவள், இட் அது, திஸ் இது, தேட் அது, அது போலவே ஒரு பேருக்கு முன்னாடி, அதாவது குறிப்பிட்ட பேருக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக் நேம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆகாஷ்னு இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி பேருக்கு முன்னாடியும் நம்ம டஸ் பயன்படுத்துவோம். அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரொனவுனுக்கு முன்னாடி டஸ் பயன்படுத்துவோம். டூ, டஸ் ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கும் பொழுது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். எஸ் ஐ டூ, ஆம் நான் செய்கிறேன். எஸ் ஷீ டஸ், ஆம் அவள் செய்கிறாள். எஸ் வி டூ, ஆம் நாங்கள் செய்கிறோம். எஸ் சந்தீப் டஸ், ஆம் சந்தீப் செய்கிறார். ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கும் பொழுது இதே மாதிரி தாங்க, எந்தெந்த ப்ரொனவுனுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த வார்த்தை பயன்படுத்தணும்னு முதலே பார்த்தோம் இல்லையா? அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நாம் டஸ் பயன்படுத்தணும், மற்ற ப்ரொனவுனுக்கு நாம் டூ பயன்படுத்தணும். அடுத்தது ஏதோ ஒரு செயல் செஞ்சிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல டூ அண்ட் டஸ் எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். ஐ டூ மை ஒர்க், நான் என் வேலையை செய்கிறேன். He does his cleaning, அவர் சுத்தம் செய்கிறார். We do our exercise, நாங்கள் எங்கள் உடற்பயிற்சி செய்கிறோம். ஆகாஷ் does his homework, ஆகாஷ் வீட்டு பாடம் செய்கிறான். நெக்ஸ்ட், do and does ஒரு நெகட்டிவ் ஃபார்மில், ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில் எப்படி பயன்படுத்துகிறோன்னு பார்க்கலாம். I do not complete this, நான் இதை முடிக்கவில்லை. He does not do this, அவர் இதை செய்வதில்லை. ஃப்ரெண்ட்ஸ், do not ஷார்ட் ஃபார்மில் நம்ம டோன்ட்னு யூஸ் பண்ணுவோம். அது போலவே டஸ் நாட் டஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். சென்டென்ஸ் பார்க்கலாம். we don't want that, எங்களுக்கு அது வேண்டாம். ஆகாஷ் doesn't play well, ஆகாஷ் சரியாக விளையாடவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது டூ அண்ட் டஸ் ஒரு ஆக்சிலரி வேர்பாக நம்ம எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டூ அண்ட் டஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஸோ ப்ரெசென்ட்டில் மட்டும்தான் நம்ம ஆக்சிலரி வேர்பாக டூ அண்ட் டஸ் பயன்படுத்த முடியும். இதுவே பாஸ்டாக இருந்துச்சுன்னா டிட் பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Do they like it, அவர்களுக்கு அது பிடிக்குமா? Does she do it now, அவள் இப்போது செய்கிறாளா? Do you come with me, என்னுடன் வருகிறாயா? Does ஆகாஷ் eat this, ஆகாஷ் இதை சாப்பிடுவானா? அடுத்தது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது ஒரு கட்டளை வாக்கியம் அல்லது கனிவு வாக்கியத்தில் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்னு பார்க்கலாம். Do your homework, உன் வீட்டு பாடத்தை செய். இது ஒரு ஆர்டர். நெக்ஸ்ட், do not take this, இதை எடுக்க வேண்டாம். இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், don't go there, அங்கே போகாதே. இது கமாண்ட்னு எடுத்துக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்வெஸ்ட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். லாஸ்ட், don't be late, தாமதிக்காதே. இது ஒரு வார்னிங், இனிமேல் நீ லேட்டாக வராது அப்படின்ற மாதிரி வார்னிங். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று நீங்கள் கவனிச்சிங்களா? இந்த சென்டென்ஸில் எல்லாம் நம்ம டூ மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கோம், டஸ் பயன்படுத்தவே இல்லை. ஏன்?
ஏன்னா இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் உங்ககிட்டயும் எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிற மாதிரி தான் இருக்கும், அதாவது ப்ளூரலில் தான் இருக்கும். அதனால நாம் டஸ் பயன்படுத்த மாட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணலாம். இந்த கொஷினுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆன்சராக கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிகிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், டேஷ் they come here. இந்த சென்டென்ஸ்க்கு do வருமா இல்லை does வருமானு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிகிட்டே வாங்க. செகண்ட் கொஷின், டேஷ் he makes that. டேஷ் he makes that. தேர்ட் கொஷின், yes it dash. do வருமா does வருமா டைப் பண்ணிட்டீங்களா? ஃபோர்த் கொஷின், this dash not look very important. These dash not look very important. Fifth, dash not cross the limit. do வருமா does வருமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸ் ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி இருக்கு. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன வார்த்தை பயன்படுத்தணும் டைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் do, does, don't, doesn't எது வேணால் பயன்படுத்தலாம். சிக்ஸ்த் கொஷின், they dash the dishes. They dash the dishes. Seventh question, Akash dash his laundry. Akash dash his laundry. Friends, type பண்ணிட்டே வரீங்களா? Next, eighth question, she dash speak English. She dash speak English. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் நெகட்டிவ் சென்டென்சஸாகவும் மேக் பண்ணலாம், அது போலவே பாசிட்டிவ் சென்டென்ஸாகவும் மேக் பண்ணலாம். யோர் விஷ். நைன்த் கொஷின், டேஷ் forgive me. டேஷ் forgive me. do வருமா does வருமா? 10th, I dash use this. I dash use this. டைப் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ எனக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களோட ஆன்சர்ஸ் பார்க்கும்பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கிளாஸை அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் கிளாஸை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம ஸ்மார்ட் கிட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லைங்க, பட் எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோன்னு ஒரு சின்ன ரீகேப்பில் பார்த்துடலாம். டூ அண்ட் டஸ் எந்தெந்த டென்சஸ்க்கு பயன்படுத்தணும்னு பார்த்தோம், எந்தெந்த ப்ரனவுனுக்கு பயன்படுத்தணும்னு பார்த்தோம். அது போலவே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்பொழுது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம் டூ அண்ட் டஸ் பயன்படுத்தின்னு பார்த்தோம். ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குன்னா அதை பற்றி எப்படி பேசுறது டூ அண்ட் டஸ் யூஸ் பண்ணின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட், நெகட்டிவ் ஃபார்ம் என்ன, அதோட நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் டூ அண்ட் டஸ்ன்னு பார்த்தோம். ஆக்சிலரி வேர்பாக நம்ம எப்படி எந்தெந்த இடத்துல டூ அண்ட் டஸ் பயன்படுத்துகிறோம்னு பார்த்தோம். கடைசியாக இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது ஒரு கட்டளை வாக்கியம் அல்லது கனிவு வாக்கியத்தில் டூ பயன்படுத்துகிறோம், டஸ் பயன்படுத்தலைங்கிறதையும் நாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம். பாய். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்மார்ட் கிட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.